அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமான யார் எப்படி வழிபட்டால் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முருகனின் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி, விசாகம், சஷ்டி, கார்த்திகை போன்ற நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என ஆன்மீக பெரியவர்களும் அனுபவ ரீதியான உணர்ந்த பக்தர்களும் பலரும் சொல்கின்றாங்க. ஆனால் குறிப்பிட்ட சிலர் குறிப்பிட்ட முறைகளில் முருகப்பெருமானை வழிபட்டால் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முருகனுக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல, முருகனே நேரில் காண பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அத்தோடு முக்தியும் கிடைக்கும் என்று ஆன்மீக ஆன்றோர்கள் வாக்காக சொல்லப்படுவதுண்டு. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கார். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்லப்படுவதுண்டு. அப்படி என்ன பிரச்சனை என்றாலுமே, என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலுமே கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும். வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன், பண கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள், நோய்கள், காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதமிருந்து வழிபட்டால் சகல நலன்களையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான். இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கன்னா மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை பெறலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். செவ்வாயில் பிறந்தவர்கள், செவ்வாய் ஓரையில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும். செவ்வாயின் நட்சத்திரமாக சொல்லப்படும் சித்திரை, மிருகசீரிசம், அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். மேஷம், விருச்சக லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகனை வழிபட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியில் பிறந்தவர்களாக இருந்தாலுமே, நவமி, தசமி திதியில் பிறந்தவர்களாக இருந்தாலுமே அந்த திதி வரும் நாட்களில் முருகப்பெருமான வழிபட்டால் யோகம் ஏற்படும். அது தவிர வீடுகளில் மயிலிறகு, சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாம். பெரிய வேலாக இருந்தாலும் வாங்கி கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம். செம்பால் ஆன வேல் வைத்து வழிபடுவது நல்லது. முருகனுக்குரிய உலோகம் செம்பு. இதனால் செம்பாலான மோதிரம் போன்று செய்து அணிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பது, முழு துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவது, துவரை பருப்பினை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தோம்னா யோகங்கள் பெருகி கொண்டே இருக்கும். அது தவிர கந்தகுரு கவசத்தில் முருகனின் மூல மந்திரம் இருக்குது. அதை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அத்தனை விதமான துன்பங்களில் இருந்துமே விடுபடலாம். இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். 1,00,000 முறை உச்சரித்தால் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும், யமபயம் நீங்கும். கோடி முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும். முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை அடிக்கடி உச்சரிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்று நிறைய பேருக்கு மனதில் ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். முருகன் நான் வேண்டுதல் வைத்தால் மட்டுமே என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான மனதார வழிபட்டு ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை மனதார உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் இந்த வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியினால் தீராத பிரச்சனை உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகப்பெருமான வழிபட்டு வந்தால் விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தில் இருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும். செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் நீராடி முடித்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட, பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டுமே அருந்தி விரதத்தை மேற்கொள்ள முடியும். கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லலாம். காலை 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தான்னா செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடும்.
அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர விரதம் அப்படின்னு பார்த்தா கார்த்திகை நட்சத்திரத்தன்று அனுஷ்டிக்கப்படுவது நட்சத்திர விரதமாக இருக்குது. சிவபெருமானின் நெற்றுக்கண்ணில் இருந்து தோன்றி 6 பொறிகளில் தோன்றிய முருகப்பெருமான சரவண பொய்களில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரத்தை அளித்திருக்காரு. அந்த வரத்தின்படி நட்சத்திர அன்று நாம் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவும் நல்லது. நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பு, அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளை பெற முடியும். விரதம் இருக்கும் முறை அப்படின்னு பார்த்தா கார்த்திகை நட்சத்திரத்திற்கு முதல் நாள் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்று இரவில் உணவு உண்ணாமல் இருந்து மறுநாள் அதிகாலையில் நீராடி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அன்று பகல் முழுவதுமே நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானின் மந்திரங்களை நாம் சொல்ல வேண்டும். மாலையில் வீட்டில் உள்ள முருகப்பெருமான் திருவுருவ படத்தை அலங்கரித்து தீப தூப காட்டி அரிசியும் துவரம்பருப்பு சர்க்கரையும் சேர்த்து செய்த பொங்கலை நிவேத்தியமாக செய்து அந்த பொங்கலையே பிரசாதமாக உண்டு நாம் விரதத்தை நிறைவு செய்வதும் நல்லது. திதிகளில் வரக்கூடிய விரதம் அப்படின்னு பார்த்தா வளர்பிறை சஷ்டி திதியில் அனுஷ்டிக்க வேண்டிய விரதமாக இருக்குது. மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி என்று காலையில் நீராடிவிட்டு முருகப்பெருமான தியானித்து நாம் என்ன கோரிக்கை விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனதில் நினைத்து நாம் முருகனை மனதார வழிபடுவது நல்லது. வீட்டுக்கு திரும்பியதும் பகல் முழுவதுமே விரதம் இருக்க வேண்டும். முடிந்தால் மாலையில் மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான வழிபட்டு வர வேண்டும். விரதத்தை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து 6 சஷ்டிகள் விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது. மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதம் கடைபிடிக்க இயலாதவர்கள் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியில விரதம் இருப்பது முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதமை தொடங்கி 6 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள பூஜை அறையில் நாம் குங்குமம் வைத்து பூக்கள் வைத்து நாம் முருகப்பெருமான மனதார வழிபடுவதும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தை வரும் தரும் விரதங்களில் முதன்மையான விரதமாக இருப்பது தான் கந்த சஷ்டி விரதம். இதனால தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது சொல்லப்படுவது. முருகப்பெருமானுக்குரிய இந்த விரதங்களை நாம் முடிந்த அவரை அனுஷ்டிப்பதால் அனைத்து நன்மைகளும் பெற்று நம்மால் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் முருகனுக்குரிய விரதங்களை நம்ம கடைபிடிப்பு வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. வழிபாட்டை செய்யும்போது ஒரு சாதாரண வழிபாடாக தெரியலாம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி ரொம்பவே பெருசு. உங்களுடைய நம்பிக்கை இந்த பரிகாரம் முருகப்பெருமானே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்று நம்பி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாட்களில் முருகப்பெருமான வணங்கினால் ஞானம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் தை மாதம் என்பது அறுவடை மாதம் என்று சொல்வாங்க. தைப்பூச நாளன்று விளைபொருட்களை முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபட்டும் பழக்கம் பழங்காலம் தொட்டு இருந்து வருது. குறிஞ்சி நில கடவுளான முருகப்பெருமான தைப்பூசத்தன்று விரதமிருந்து வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு பல வாழை போன்றவற்றை படைத்து நாம் வழிபட்டு வரலாம். புறநானூற்று பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி முருகப்பெருமான தைப்பூச நாட்கள்லையும் வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். காவிரியில் புனித நீராடி விட்டு திருவிடை மருந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரரையும் வழிபடுவதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தைப்பூச விரதம் இருப்பவர்களுக்கு கேட்ட வரம் எல்லாமே கிடைக்கும். ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல் உண்டாகும். நினைத்த காரியங்கள் கூடும். தைப்பூச திருநாளன்று அன்று நல்ல காரியங்கள் எதுவானாலும் துவங்கி சில நல்ல பலன்களை நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாட்களில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இறைவன் ஒளி வடிவில் இருக்காரு என்பதை உணர்த்தும் விதமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.